பொதுவாகவே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசாரம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உளவியல் மாற்றங்கள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேம். முக்கியமான உளவியல் மாற்றம். ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கே ஒரு எமோஷனல் நம்னஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் தனிமையாக இருப்போம், நம்மளை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக இவங்க ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்து பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தருணம். கன்னிராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் ஒதுங்கி இருக்கக்கூடிய முக்கியமான நபர் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. அப்புறம் என்ன லவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். வீட்டில் சொல்ல பயமாக இருக்குது, இல்லை என்னோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணவே எனக்கு பயமாக இருக்குன்னா இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். கன்னிராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு கோவில் குன்றக்குடி முருகன் கோவில். காரைக்காலுக்கு பக்கத்தில் இந்த கோவில் சிச்சுவேட் ஆகிருக்கு. நிறைய எஜுகேஷ்னல் டூல்ஸ் டொனேட் பண்ணுங்கள். இல்லை என்னென்ன எஜுகேஷ்னலாக நீங்கள் பண்ண முடியும், யாராவது ஒருத்தரோட படிப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னா அதை பண்ணுறது கூட ரொம்ப நல்லது. நிறைய ட்ரஸ்ட் இருக்குது, ஆர்ஃபனில் நிறைய கிட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள போய் மீட் பண்ணலாம். அப்புறம் கோர்ட் கேசஸ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வருவாங்க. இன்னொரு ஸ்பெஷல் நோட் என்னென்னா, பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். இன்று நம்மோட எனது ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எந்த மாதிரி பலன் தருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மேம். பொதுவாகவே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசாரம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உளவியல் மாற்றங்கள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம். ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும். சோஷியலான பீப்புள் தான். கால்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கே ஒரு எமோஷ்னல் நம்னஸ்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் தனியாக இருக்கலாமே, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாமேன்னு கால் வரும்போது மொபைல் கையில் இருந்தாலும் அந்த கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன் காலை எடுக்கலன்னு ஒரு மெசேஜ் பண்ணால் கூட அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப டிட்டாச்சாக ஐசோலேட்டடாக இருந்து நம்ம கொஞ்சம் தனிமையாக இருப்போம், நம்மளை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக இவங்க ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்து பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தருணம். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கேனாலும் நான் போய் நிற்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்ணாமல் தன்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தன்னுடைய மென்டல் ஹெல்த்து, தன்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்துன்னு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு பீரியட் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறதுனால இவங்கள ஒரு பர்சனாகவே என்ஹான்ஸ் பண்ணிப்பாங்க. இவங்க ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவங்களோட கம்யூனிகேஷன்லேருந்து என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், எவ்வளவு லிமிட்டடாக பேசணும், இதெல்லாம் தப்பு பண்ண போய் தானே நம்மளை எல்லோரும் முதுகில் குத்துனாங்க, இதை நம்ம சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு மனநல மாற்றம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில் வரும். கன்னிராசி நேயர்கள் மேம் இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை தவிர்த்தரணும், இல்லை ஒரு சில நபர்களிடமிருந்து ஒதுங்கி இருந்தால் அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரி விஷயங்கள் மேம்? கன்னிராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் ஒதுங்கி இருக்கக்கூடிய முக்கியமான நபர் மோசமானவங்களே முக்கியமானவங்கன்னு சொல்லுவோம்ல, நம்மளோட பார்ட்னர்ஸ் தான். ஸ்பவுஸ், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு கிட்ட, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கன்னிராசிக்கு என்ன பிரச்சனைனா இவங்களால அவங்களோட பார்ட்னர்கிட்ட ஒரு எமோஷனல் பவுண்டரி க்ரியேட்டே பண்ண முடியாது. இங்கே பாருப்பா அவன்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு இது உங்கள் அப்பாட்ட அம்மாட்ட சொல்லிடாதுன்னா அவர் கரெக்டாக போய் அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் தான் அதை சொல்லுவார். ஹஸ்பண்டாக இருந்தாலும் தான், இந்த பாருமா உனக்கு நான் இதை செய்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லிடாத, உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடாதுன்னா இந்த அம்மா போய் கரெக்டாக அவங்க 2 பேர்ட்டையுமே சொல்லிடுவாங்க. இந்த ஒரு பிரச்சனைங்கிறது இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் தான் நான் சொன்னேன், ஈவினிங்லேயே எப்படி உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு தான் சண்டை வரும். இவங்க இப்போ இதை என்ன பண்ண போகிறாங்கன்னா ரொம்ப அதிகமாக பண்ண போகிறாங்க. ஸோ சொன்னீங்கன்னா டக்குன்னு அது வெளியில் போயிடும். ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள்னா உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்டே இருந்தே கொஞ்சம் நாள் மறைச்சாதான் உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை இந்த 49 நாளில் நல்லபடியாக ஒரு சுமூகமாக கொண்டு போக முடியும். 2வது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவங்கள நம்பி எந்த ஒரு சிக்னேச்சரோ எதுவுமோ ஒரு ப்ரூஃபுமோ இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ணுறது, அவங்களோட நம்பிக்கையோட அடிப்படையில் மட்டும் அவங்கள நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, சைலண்ட் பார்ட்னராக இருந்துட்டு பிஸ்னஸில் என்ன நடக்குதுங்கிறதே தெரியாத அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு பார்ட்னர் அப்படிங்கிற டேர்ம்லேயே ரொம்ப கவனமாக இருங்க. லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் பரவாயில்ல. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்குமா, வேலையில் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, இல்லை இந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னாலுமே அது என்ன விஷயங்கள் மேம்? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, 3ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. இது ரொம்பவே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம். என்ன காரணம் அப்படின்னா 3ங்கிறது முயற்சி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த டொமைன்லேருந்து வேறு டொமைன் மாறிடணும்னு நினைப்பாங்க. ஒரு டெஹியாக இருக்கிறதுக்குனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் அந்த டொமைனில் மாறுறதுக்கான எந்த முயற்சியுமே போட மாட்டாங்க. பட் டெய்லி இந்த ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும். பிடிக்காத வேலையில் நம்ம உட்காந்துருக்கிறது, பிடிக்காத ரிலேஷன்ஷிப்பில் உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. இந்த ஒரு சமயம் என்ன ஆகும்னா 3ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் ஒரு சேர குரு பார்வை, அதுவும் உச்ச குருவுடைய பார்வை கிடைக்கும்போது தனக்கு பிடிச்ச வேலையில் இவங்க செய்கிறதுக்கான முயற்சிகளை பண்ண ஆரம்பிப்பாங்க.
5ங்கிறது என்னென்னா அதிர்ஷ்டம், 3ங்கிறது முயற்சி, 5ங்கிறது அதிர்ஷ்டம். என்ன முயற்சி பண்ணாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் தானே நமக்கு கிடைக்கும். அதை தானே நம்ம அஸ்ட்ராலஜின்னு உட்காந்து கட்டமாக போட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போது முயற்சி ஸ்தானம் அதிர்ஷ்ட ஸ்தானம் ரெண்டுமே சேர்ந்து பேரலாக வேலை செய்யும்போது என்ன பண்ணோன்னா, முயற்சி பண்ணிங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம் உங்கள் கையில் வந்து உட்காந்துரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வேலையில் உங்கள் டிசைரபிள் ஜாபில் போய் உட்கார்றதுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி ஹெல்ப் பண்ணுது. இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் கன்னி ராசியில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அந்த தொழிலில் எந்த மாதிரி முன்னேற்றம் இருக்கும், எக்ஸ்பேன்ஷன் ஆகட்டும், இல்லை பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு லோன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படி கிடைக்கும் மேம்? குரு அதிசார பயிற்சியில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக தொழில் நிறைய பேர் வந்து தொடங்குவாங்க. இந்த கடைசி மந்த்து தானே, கடைசி 2 மாதம் தானே, இதில் என்னன்னு விடாமல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு பிளானு பிள்ளையர் சொல்லியாவது போட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நாளாக உழைக்கும் வர்க்கம்னு வேலையிலே இருந்துட்டு இருந்தவங்க கூட நம்ம முதலாளி ஆகலாம், நம்மளால் இதை பண்ண முடியும். ஐடி வேலையை விட்டுட்டு வந்து வடகடை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே இந்த மாதிரி 11ல் குரு இருக்கும்போது ஆரம்பித்தவங்க தான். பட் இது அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடி வேலையை விட்டுட்டு வந்தார், இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படிலாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். உடனே உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவு எடுக்காமல் நமக்கு எது ஒர்க் அவுட் ஆகுங்கிறத கொஞ்சம் தீர்க்கமாக சிந்திச்சு இவங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அப்படிங்கிறது சூப்பர் சக்ஸஸ்ஃபுல், அதில் டவுட்டே இல்லை. 11ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ப்ராஃபிட் கிடைக்கும். லேண்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எதில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கனாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸ்பெக்குலேஷன்ஸுங்கிற பிளைண்ட் கேமுக்குள்ளே போக வேண்டாம். ரொம்ப ஷார்ட் டேர்மில் ரொம்ப ஹை ரிஸ்கில் ஒரு பணம் கிடைக்குதுன்னா நம்பி ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ல் சனி இருந்து ராசியை பார்க்குறாரு. ஸோ ஷுரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க பண்ண நல்ல லாபத்தை இவங்க அனுபவிக்கலாம். கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்குங்க மேம்? கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. அப்புறம் என்ன லவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். வீட்டில் சொல்ல பயமாக இருக்குது, இல்லை என்னோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணவே எனக்கு பயமாக இருக்குன்னா இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ காதல் திருமணங்கள் சக்சீட் ஆகிறதுக்கான 100% யோகம் யாருக்கு இருக்குன்னா கன்னிராசி தான் இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, பொண்ணே கிடைக்கல, இதில் நான் எங்கே போய் காதல் பண்ணேங்கிற வர்க்கமும் எல்லா ராசிக்குள்ளேயும் இருக்கும். இந்த வர்க்கமும் இருக்கும், அந்த வர்க்கமும் இருக்கும். அவங்களுக்கு என்ன பலன்னா கண்டிப்பாக பொண்ணு கிடச்சிரும். சொந்தத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தக்காரங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதக கட்ட பொருத்தம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா 7ல் உட்காந்துருக்கிறாரு நம்ம ஆளு சனி. அவரை நீங்கள் தள்ளி வச்சுட்டு எந்த முடிவுமே எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ கட்டம் பொருந்தும் பட்சத்தில், பொண்ணையும் பிடிச்சிருக்கும் பட்சத்தில், பையனை பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கன்னிராசி நேயர்கள் திருமணத்துக்குள்ளே போய்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க மேம்? குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கன்னி ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, குழந்தை பாக்கியம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு யோககரமாக அமையுதுன்னு கேட்குறீங்க. இருக்கிற 12 ராசிகளிலேயும் அந்த புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது அதிக வலு யாருக்கு அடைஞ்சிருக்குன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு தான். குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல விழுது. என்ன பார்வைன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வைங்கிறது 180 டிகிரி ஆஸ்பெக்ட்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான பவர்ஃபுல்லான ஒரு பார்வை. ஏன்னா குரு வந்து உச்சமாக இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த மொத்த வீட்டில் உள்ள 30 டிகிரிக்கும் அவருடைய அந்த பார்வைங்கிறது வியாபிச்சிருக்கும். அப்போது குழந்தைக்கு ரொம்ப வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. எந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு டக்குன்னு சட்டுன்னு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடச்சிரும். குலதெய்வ கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணிக்கோங்க. இதுக்காக ஏதாவது ஒரு வேண்டுதல், ஒரு நேர்த்திக்கடன் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நினச்சிக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் நல்லது. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும். ஸோ இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கிறது உங்களுக்கு இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கடன் எந்த அளவுக்கு தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மேம்? கன்னி ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கடன் அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, கடன்னால பிரச்சனையோ இல்லை கடன்னால நன்மையானா நிறைய கடனை கன்னிராசிக்காரங்க அடைக்க போகிறீங்க. கடன் அடைக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லாமல் உட்காந்துருந்தோம். வட்டி மட்டும் மாதம் மாதம் போயிட்டே இருக்கும். எவ்வளோ வட்டி கட்டியிருக்கோன்னு கூட தெரியாது, எத்தனை டியூ இருக்குது பெண்டிங்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு கண்ணு முன்னு தெரியாமல் வட்டி கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ உட்காந்து ப்ராப்பராக கொஞ்சம் ஸ்கெடியூல் பண்ணி பிளான் போட்டு இவ்வளோ டெப்ஸ் இருக்கா, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணலை, தேவையில்லை, வட்டி அதிகமாக போயிட்டுருக்கு, இதை விற்று கடனை அடைச்சிட்டு அடுத்தது நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம், நல்ல ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் ஒரு சூப்பரான டெசிஷன்ஸ் மூளையை யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சமயத்தில் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது மனசை சேர்த்து இயக்கும். 4ஆம் இடங்கிறது பொதுவாக மனசை குறிக்கிற ஸ்தானம்னு சொல்லுவோம். 5ஆம் இடமுமே மனசை சேர்த்து இயக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா காதல் ஸ்தானம் 5ஆம் இடம்னா மனம் மூலமாக தான் காதல் வருது. அப்போ மனம் இயங்க போய் தான் காதல்ங்கிற ஒரு விஷயமே வருது.
அப்போ மனசை கரெக்டாக யூஸ் பண்ணி சரியான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் அமையும். கடன் அமைப்புகள்லேருந்து தீர்க்கமான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது மேம்? ஒரு முன்னேற்றம் இருக்குமா? ட்ரீட்மெண்ட், அதாவது புது ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதாகட்டும், இல்லை ட்ரீட்மெண்ட் வந்து குறைச்சி உங்களுக்கு மெடிசனல் யூசேஜ் எல்லாம் குறையும், இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் எந்த அளவு இருக்குங்க மேம்? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆக போகுது. நாள்பட்ட நோயில் இருந்தேன், இது என்னை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்ததுன்னு யோசிச்சவங்க கூட கொஞ்ச நாள் கழிச்சு யோசிப்பாங்க, நமக்கு தான் முட்டி வலிச்சிட்டே இருக்குமே, இப்போ முட்டி வலியே இல்லையே அப்படின்னு இவங்களே ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சரியாகும். என்ன ஒரு நோயாக இருக்கலாம், உள்ளே இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், மனசில் இருக்கலாம், எல்லா நோய்களும் சரியாகும். பட் இங்கே இவங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, இவங்களுடைய பார்ட்னருக்கு, ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்க்கு, ஒய்ஃப்னா ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஹெல்த் வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இவங்களுக்கு. ரொம்ப வயசானவங்க 50 வயசுக்கு மேலே உள்ள கன்னிராசிக்காரங்கன்னா உங்களுடைய பார்ட்னருக்கு இயர் ஆன் இயர் வந்து நீங்கள் ஹெல்த் செக்கப் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குமே எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கு காரணம் வந்து 7ல் இருக்கக்கூடிய கண்டக சனியும் 11ல் இருக்கக்கூடிய குருவும். 11 அப்படிங்கிறது மருத்துவம். மருத்துவத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நோய் வந்தால் தானே போகணும். அப்போ குரு வந்து கண்டிப்பாக மருத்துவ செலவை கொடுப்பார். யாருக்கு கொடுப்பாருன்னா உங்கள் பார்ட்னருக்கு கொடுப்பார். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா அது எந்த கோயில் வழிபாடு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்? கன்னிராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு கோவில் குன்றக்குடி முருகன் கோவில். காரைக்காலுக்கு பக்கத்தில் இந்த கோவில் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில்கள் வந்து ஒன்று குடைவரை கோயிலாக இருக்கும், அல்லது ஒரு மலைக்கு மேலே இருப்பார். ஸோ இந்த குன்றக்குடி கோயிலில் வந்து என்ன சிறப்புனா, முருகன் இங்கே தியான வடிவில் இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சட்டிலாக ஒரு கல் மேலே உட்காந்துட்டு முருகன் தியானம் பண்ணுற மாதிரி தான் அவர் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த முருகனை பார்க்கும்போது மன அமைதி, குடும்ப ஒற்றுமைங்கிற 2 விஷயமும் கன்னிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மனசில் அமைதி இல்லாத ஒரே காரணத்தினால தான் இவங்களுக்கு தொழில், வேலை, குடும்பம்னு எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலமான இந்த கோவிலுக்கு இவங்க கண்டிப்பாக போயிட்டு வரணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து வியாழக்கிழமையில இந்த முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஒரு பரிகாரம் செய்யலாம், இந்த பரிகாரம் மூலமாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம்? கன்னிராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் நிறைய எஜுகேஷ்னல் டூல்ஸ் வந்து டொனேட் பண்ணுங்கள். என்னென்னா ஒரு நோட்டாக இருக்கட்டும், பென்னாக இருக்கட்டும், பென்சிலாக இருக்கட்டும், இல்லை என்னென்ன எஜுகேஷ்னலாக நீங்கள் பண்ண முடியும். யாராவது ஒருத்தரோட படிப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னா அதை பண்ணுறது கூட ரொம்ப நல்லது. நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. ஆர்ஃபனில் நிறைய கிட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள போய் மீட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வாங்க. நிறைய பேர் ஸ்வீட்ஸ் கொடுக்குறதும் சாப்பாடு கொடுக்குறதும் தான் டொனேஷன் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், விளையாடுங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நல்ல விஷயங்கள் நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே கன்னிக்கு வந்து அதிசார பயிற்சி, குரு அதிசார பயிற்சியில் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கோர்ட் கேஸில் எந்த அளவு முன்னேற்றம் இருக்குங்க மேம்? கன்னிராசிக்காரங்க குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கோர்ட் கேசஸ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வருவாங்க. இன்னொரு ஸ்பெஷல் நோட் என்னென்னா, லாயரு, ஜுடிஷியல் சைடில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருந்தீங்கன்னா கூட, கன்னிராசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற கேசஸ்லாம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் கன்னிராசியாக இருந்தாலும் ஜெயிக்கலாம், உங்கள் அட்வொகேட் கன்னிராசியாக இருக்கிறாருனாலும் கண்டிப்பாக கேஸ் ஜெயிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சக்ஸஸ், அதிகமான சக்ஸஸை கொடுக்கக்கூடியது 11ஆம் இடம். 11ங்கிறது விக்ட்ரி, 6ங்கிறது கோர்ட்டுக்குள்ளே கொண்டு போகும். 6க்கு 6 11 கோர்ட்லேருந்து வெளியில் கொண்டு வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ப்ரேயரை கொடுத்து வெளியில் கொண்டு வரும். ஸோ அந்தளவுக்கு கோர்ட் கேசஸ், வம்பு வழக்குகள், பேச்சுவார்த்தையில் கூட நீங்கள் பேசி ஜெயிச்சிருவீங்க. அந்தளவுக்கு ஒரு வெற்றியை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கொடுக்கும். கண்டிப்பாக. கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட் கொடுக்கலாம் இந்த குரு அதிசார காலகட்டத்தில் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம்? கன்னி ராசிக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷல் நோட், லைஃப் வந்து ரொம்பவே நல்லா போகுது. நிறைய பேர் வந்து நிறைய புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ்லாம் வச்சுருந்துருப்பீங்க, அதை கொஞ்சம் நாளாக மறந்துருப்பீங்க. வேலை செய்கிற ஒரு டென்ஷனில், இல்லை ஜிம் போகிற ஹேபிட் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, அதை கொஞ்சம் நாளாக விட்டுருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா 7ல் சனி உட்காந்துட்டு ராசியை பார்த்துட்டாருன்னா சோம்பேறித்தனத்தை நிறைய கொடுத்துருவாரு. ஒரு ரொட்டீன் லைஃப் ஸ்டைல்குள்ளே நம்மளை இருக்க விட மாட்டார். நம்மளே ஆளே மாறி போயிடுவோம். நம்ம ரொட்டீன் எல்லாம் மாறிடும், ஆளோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே மாறிடும். நம்மளே சுத்தமாக மாறின மாதிரி தான் இருப்போம். அந்த விஷயங்களை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கொண்டு வாங்க. எந்த ஒரு நல்ல ஹேபிட்டை நீங்கள் விட்டீங்களோ அந்த ஹேபிட்டை திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ரொட்டீன்குள்ளே ஆட் பண்ண ஆரம்பித்து ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல்குள்ளே நீங்கள் போய்க்கிட்டீங்க அப்படின்னா சனியுடைய பாதிப்பு இருக்காது. விக்ட்ரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குருவுமே நிறைய நல்ல பலன்களையும் சக்ஸஸையும் உங்களுக்கு கொடுப்பார். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டம் எப்படிப்பட்ட பலன் தருங்கிறது விலாவரியாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் வந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.